வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. தமிழ் சாஃப்ட்வேர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ வந்து பைத்தான் எப்படி விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட் என்ன ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ ஃபைல் test.py கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதை சேவ் பண்ணுற லொக்கேஷன் கேட்குது. ஸோ சேவ் பண்ணுற லொக்கேஷன் நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ ட்ரைன் பேக்கில் போய்ட்டு என்ன செய்யணும்னா பைத்தான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதோட நேம் வந்து test.py. ஓகே, கிரியேட் பை. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து test.pyங்கிறது நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுப்போம். பிரிண்ட் டெஸ்ட் பைத்தான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ டெர்மினலில் போய்ட்டு இப்போ நம்ம இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து யூசர் அட்மின்ல இருக்கு. ஸோ நான் வந்து ஃபோல்டரில் எந்த இடத்துல இருக்குதுன்னா இ டிரைவை சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ இ டிரைவ் cd training பைத்தான். ஸோ இந்த ஃபோட்டோக்கு நான் மாற்றிக்கிட்டு நான் என்ன செய்யணும், பைத்தான் test.py கொடுக்குறேன். ஸோ இப்போ டெஸ்ட் பைத்தான் நமக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் மூலமாக நம்ம பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சேவ் பண்ண உடனே அது வந்து எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணுவாங்க ஒரு இது வந்துருக்கும் பாப் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டால் கொடுத்துருவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நேராக போயிட்டு எக்ஸ்டென்ஷன்ஸில் போயிட்டு நம்ம பைத்தான் இங்கே பைத்தான் அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா ஸோ பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்துடும். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இந்த இன்ஸ்டால் கூட நம்ம கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது நம்ம என்ன சொன்னால் இந்த கோட் ரன்னரை இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். கோட் ரன்னர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ டைரெக்டாக நம்ம போயிட்டு நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராம் போயிட்டு ரன் கொடுத்தோம்னா நமக்கு பைத்தான் ரன் ஆகும். ஓகே, ஸோ இது மூலமாக நம்ம வந்து பைத்தான் நம்ம ரன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.